அனைவருக்கும் வணக்கம். இண்டஸ்ட்ரி இன்ஃபோ யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் காட்டப்படும் தகவல்கள் அனைத்தும் எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்ற சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீடுமே ரிஸ்க் புரிஞ்சு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோட செய்திகளை பின்னொரு ஸ்டைலில் நம்ம பார்க்கலாம். அப்போலோ பைப்ஸ் லிமிடெட் கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இவங்க சப்சிடரி நிறுவனமான கிசான் மோல்டிங் லிமிடெடோட ஸ்டேக்கை இவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ பார்த்தீங்கன்னா 0.05% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 53.57% 54.07 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா 2.5 crores அடிஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பர்கர் பெயிண்டோட Q3க்கான ரிசல்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 295 கோடி தான் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் 300 கோடி பண்ணியிருந்தாங்க. 1.39% டவுன் ஆகிருக்கு. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 2881 கோடி போன வருஷம் பண்ணியிருந்தாங்க Q3யில். இந்த வருஷம் Q3யில் 2975 கோடி, 3.23% அப் ஆகிருக்கு ரெவன்யூ. ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது. கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின்ஸோட Q3க்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 71 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. இது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது 20% கம்மி. போன வருஷம் 89 கோடி பண்ணியிருந்தாங்க. நெட் சேல்ஸ் பார்த்திங்கன்னா 4.49% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. போன வருஷம் 1391 கோடி தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ 1453 கோடி பண்ணியிருக்கிறாங்க. சேல்ஸ் அதிகமாக இருக்குது, ஆனால் ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்குது. HAL தரப்புலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. 55,000 கோடி மதிப்புள்ள ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கிறதாகவும், இப்போ அவங்ககிட்ட 2.5 லட்சம் கோடிக்கான ஆர்டர் இருக்கிறதாகவும், இதில் மேஜராக பார்த்திங்கன்னா தேஜஸ்ன்ற ஏர்க்ராஃப்ட்டும் 156 லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டரும் தான் இவங்ககிட்ட மேஜராக ஆர்டர் இருக்கிறதாகவும், இதை நெக்ஸ்ட்டு 5-6 மாதத்துக்குள்ளே இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. EID பேரி தரப்புலேருந்து குவார்டர் ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 64% கம்மியாக இருக்குது. இது போன வருஷம் குவார்ட்டரை விட ரொம்ப கம்மி. ரெவன்யூ பார்த்திங்கன்னா 12% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 8,000 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. போன வருஷம் 7,700 கோடி தான் பண்ணியிருந்தாங்க. ரெவன்யூ அதிகமாக இருந்தாலும் ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ITC தரப்புலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ITC பார்த்திங்கன்னா இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ₹6.50 இன்ட்ரீம் டிவிடெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கனாக்கா நாளைக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான எக்ஸ்டேட்டு இன்றைக்கி வாங்கி வச்சா தான் நாளைக்கு எங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் ஷேர்ஸ் கிரெடிட் ஆகும். ரெக்கார்ட் டேட்டில் உங்கள் பேர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ண அலாட்மெண்ட் ஆகும். ITC பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸை டிமேர்ஜ் பண்ணதுனால கொடுக்குற டிவிடெண்ட்டு. டிவிஎஸ் மோட்டார் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு கர்நாடகா கவர்மெண்ட்டோட ஒரு MOU சைன் பண்ணியிருக்கிறாங்க. 2,000 கோடி மதிப்புள்ள இது மைசூர் பிளான்ட்டில் தான் இவங்க ப்ரொடக்ஷனையும் இன்ஜினியரிங் கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு 5 வருஷத்தில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோவில் சொன்னது தகவல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.